அன்பு நண்பர்களுக்கெல்லாம் இனிய வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா டேபிள் ஃபேன், அதாவது அரசு கொடுத்தது அம்மா ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேபிள் ஃபேன். அது என்னென்னா இப்போ நம்ம பவரை கொடுக்க போகிறோம். ஆனால் பவரை கொடுத்தாலும் அது சுற்றலை. அது காரணம் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை பவரை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் போர்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு ஒயரை. சுவிட்சை போட்டு பார்க்குறோம். ஆனால் ஹம்மிங் சவுண்டு மட்டும் வருது. ஆனால் ஃபேன் ரொட்டேட் ஆகலை, பிடிக்குது. இப்போ கிரிப்பாக இருக்குது பாருங்கள், சுற்றக்கூட முடியல. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு சுற்றினா சுற்றுது. இதுக்கு காரணம் என்னென்னா புஷ் ஷாஃப்ட் பிடிக்கிறதுனால அது இது மாதிரி இறுக்கமாக பிடிக்கும். அடுத்தது நம்ம அதை கழட்டி சர்வீஸ் பண்ண போகிறோம். இப்போ புஷ் ஷாஃப்ட் எப்படி மாற்ற போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போது ரெக்கையை ஃபேன்லேருந்து கழட்டிடுறோம். லீஃபை வெளியே எடுத்துடுறோம். அடுத்து லீஃபை எடுத்துகிட்டு நம்ம செட்டிங்கு பூரா கழட்டிடுறோம். ஃபேனை முழுமையாக கழட்டி தான் அதை சர்வீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போது விசிறியை கழட்டியாச்சு. அடுத்தது நம்ம இந்த வலையை கழட்டிடுறோம். இதை நெட்டு டைப்பில் பிவிசி டைப்பில் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டில். கம்பெனி நெட்டு போட்டு முடிக்கிருப்பாங்க. கம்பெனி ஃபேன்லாம் கம்பெனி ஃபேனுக்கும் இதே பிரச்சனை தான். ஆனால் நம்ம பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்கும். கழட்டுற மெத்தட் தான் வேறு மாதிரி இருக்கும் ஒன்று. இப்போ நம்ம வலையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ மோட்டரை தனித்தனியாக பிரிக்கிறோம். டேபிள் ஃபேனோட வலையை கழட்டியாச்சு. இப்போ நம்ம இதை பின்பக்கம் இருக்கிற பாடி செட்டை, டோர் செட்டை கழட்டிடணும். இப்போ நம்ம இதில் 4 இருக்குல்ல, 4 போல்டு, அதை நம்ம கழட்டிட்டு புஷ் ஷாஃப்ட்டை மாற்ற போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த 4 நெட்டையும் கழட்டிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம புஷ் ஷாஃப்ட்டை மாற்ற போகிறோம். மோட்டரை கழறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஷாஃப்ட்டில் இருக்கிற பின்னை கழட்டிடணும். நம்ம இப்போது இந்த காட்டர் பின்னை கழட்ட போகிறோம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் பாடி டோர் செட்டை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணி காட்டணும். இப்போது மோட்டரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், மோட்டரோட டோர் செட்டில் 2 சைட்லேயும் புஷ் இருக்கும். இந்த புஷ்ஷை மாற்றிடணும். அடுத்து இந்த புஷ்ஷையும் மாற்றிடணும். நம்ம டோர் செட்டில் 2 சைட்லேயுமே இருக்கும், 2 பக்கமும். இதையும் மாற்றிடணும். அடுத்தது நம்ம இந்த ஷாஃப்ட்டையும் மாற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் இருக்குங்களா நடுவில் உள் பக்கம் கட்டின பிறகு இந்த ரொட்டேட்டர் எடுத்துகிட்டு இந்த ஷாஃப்ட்டை மாற்றிடுங்க. அப்போ தான் ஃபேன் ரொட்டேட் ஆகும். இதுக்கான பிரச்சனையே இது தான். அந்த ஷாஃப்ட்டையும் அந்த புஷ்ஷையும் மாற்றிடணும். இது புஷ் ஷாஃப்ட் பிரச்சனை. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த டோர் செட் கழட்டுற மாதிரி இருக்குது. சிலது கழட்டாமல் பின் டைப் இருக்கும், பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ டோர் செட்டே மாற்றுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இது ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ டைப் இருக்கிறதுனால கழட்டிட்டு நம்ம புதுசாக புஷ்ஷை எடுத்துற போகிறோம். புஷ்ஷையும் மாற்றிட்டு அந்த ஷாஃப்ட்டையும் மாற்றிட்டு போகிறோம். இப்போ நான் புது ஷாஃப்ட்டுக்கு இதுக்காக எடுத்துக்கிட்டேன். புதிய ஷாஃப்ட்டு அந்த பழசை நீக்கிட்டு புதுசு மாற்றுறதுக்கு. அடுத்து புஷ் 2யும் புதுசு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை தான் மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த புஷ்ஷை கழட்ட போகிறோம். பழசை வெளியே எடுத்துகிட்டு புதுசாக போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை கழட்டிடுங்க. கழட்டி இதை வெளியே ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த உள்ளே இருக்கிற பழைய புஷ்ஷை வெளியே எடுத்துடுங்க. அடுத்து புது புஷ்ஷை உள்ளே வச்சு அதே பஞ்சை திரும்பவும் உள்ளே வச்சுட்டு கூட இப்போது அந்த பின்னை மாட்டிடுங்க. அதை பிடிக்கிற மாதிரி இருக்குங்களா, அதை கரெக்டாக வச்சு மூடிக்கிடுங்க. திரும்பவும் அதே மாதிரி அடுத்து அந்த பஞ்சில் முதல்ல முடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஆயில் போட்டுங்க ரவை. இப்போ இதே மாதிரி இருந்த மாதிரி திரும்பவும் ஃபிட்டிங் பண்ணிவிடுங்க. இப்போது நான் ஆயில் போட போகிறேன். பஞ்சை நனைச்சி வச்சுக்கிங்க. அப்போ தான் அது ஓடுறதுக்கு நைஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த புஷ்ஷையும் மாற்றிட்டு நம்ம இதில் இருக்கிற புஷ்ஷையும் கழட்டி மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஷாஃப்ட்டை மாற்றிக்குவோம். இந்த ஷாஃப்ட்டையும் மாற்றிடணும். அடுத்த கவர்லேயும் அந்த புஷ்ஷை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் புது புஷ்ஷை இதில் வச்சுட்டு திரும்பவும் இந்த பஞ்சை நினைக்கிற மாதிரி ஆயிலை ஊற்றிக்கிங்க. அதிகமாக ஊற்றினா ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு அளவாக ஊற்றிக்கிங்க. அடுத்து நம்ம இந்த காட்டரை போட்டு இதை முடிக்கிடுவோம். இதையும் ரெடி பண்ணிட்ட பிறகு தான் இந்த ஷாஃப்ட்டை மாற்ற போகிறோம். இப்போது நான் 2 புஷ்ஷையும் மாற்றிட்டேன். எம்எஸ்பி கம்பெனியோட புஷ்ஷை தான் போட்டிருக்கிறேன். அடுத்தது இப்போ ஷாஃப்ட்டை மாட்டிடலாம். இப்போ நம்ம இந்த ஷாஃப்ட்டை மாற்ற போகிறோம். இப்போ இது எந்த அளவு இருக்குது அதை அளவு எடுத்துக்கணும். பின்பக்க அளவை நம்ம எடுத்துக்கணும்.
அதே அளவில் திரும்ப வச்சு பூட்டிக்கிறோம். இப்போ நாம் இந்த ஷாஃப்ட்டோட பின்பக்க அளவு எடுத்துக்கிறோம். எவ்வளோ லென்த் இருக்குதுன்றத ஒரு அளவு எடுத்துக்கிறோம். ஏன்னா அளவு எடுத்தால் தான் திரும்பவும் 2வது ஷாஃப்ட் ஏற்றும் போது அதே அளவில் கரெக்டாக வச்சு நமக்கு மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. இப்போ நான் ஒரு குச்சி அளவு எடுத்துக்கிட்டேன். அந்த அளவு எடுத்தாச்சு. பின்பக்கம் முன்பக்கத்தை விட்டுருங்க. பின்பக்கம் தான் அளவு நமக்கு கணக்கு வரும். இப்போ ஏன்னா கீர் பாக்ஸில் வந்து அப்போ தான் கரெக்டாக உட்காரும். அந்த இடத்துல செட்டிங் போய்ட்டு திரும்பவும் கீர் பாக்ஸ் ரொட்டேட் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து பின்பக்கம் வந்து இடிக்காமலும் இருக்கும். இப்போ நான் இதை ஒரு அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை கட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டு புதிய ஷாஃப்ட்டை ஏற்றிருப்போம். அடுத்து இந்த ஷாஃப்ட்டை கவனிச்சிங்க, நைஸ் மாதிரியா இல்லை ரஃப் மாதிரியானு. ஏன்னா இந்த மரைக்கு ஏற்ற மாதிரி கீர் பாக்ஸு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அதில் பின்பக்க செட்டிங். அதனால் இது மரையை கவனிச்சிங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷாஃப்ட்டை மாற்றிக்கிங்க. இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப மாட்ட போகிறேன். நான் இந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினில் தான் வச்சு கட்ட போகிறேன். இப்போ நான் அதை இந்த ஷாஃப்ட்டை மாற்ற போகிறேன். அதை ப்ரெஸ்ஸிங் மிஷின்லேயே மாற்றிக்க போகிறோம். எந்த அளவில் ஷாஃப்ட் இருந்தோ அதே அளவை நம்ம எடுத்துக்கிறோம் திரும்பவும். இப்போ குச்சியோட அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு தான் நகர்த்த வேண்டியிருக்கும். நகர்த்திட்டால் திரும்ப மாட்டிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம குச்சியோட அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதே அளவை வச்சாச்சு. திரும்ப இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். இப்போ நாம் இருந்த மாதிரியே ஃபிட்டிங் பண்ணுறோம். ஷாஃப்ட்டில் லைட்டாக ஆயில் போட்டுங்க, 2 சொட்டு விட்டுங்க 2 சைடுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்த மாதிரியே கோரை நம்ம ஃபிட்டிங் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்தது நம்ம ரோட்டரை எடுத்து விட்டுடுவோம். அடுத்து இந்த ரோட்டர் வந்து புஷ்ஷு தேஞ்ச உடனே இந்த ரோட்டருக்கும் அந்த கோருக்கும் இடையில் சும்மா ஒரு பேப்பர் கிணம் கேப்பே இருக்கும். அந்த கேப் வந்து இந்த புஷ்ஷு தேஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா ரோட்டரில் வந்து உரச ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், உரசிருக்கு பாருங்கள். இது அதிக தேவையினால் ஏற்படுறது. அந்த தேவை ஓரளவுக்கு குறிப்பிட்ட தூரம் தேய்கிற வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் அதிகமாக தேஞ்சு போச்சுன்னா இந்த ரோட்டர் வந்து அந்த நம்ம கோரில் வந்து தீத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் இதோட பிரச்சனையே. இப்போ வந்து புது புஷ் போட்டுக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம இருந்த மாதிரியே போட்டுவிடுவோம். கோரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரோட்டரை எடுத்து உள்ள இருந்த மாதிரியே வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம். அடுத்தது பின்பக்க பேக் சைடு கேப்பை மூடிடுவோம். இதை வந்து நம்ம அலைன்மெண்ட் வாஷரை போட்டு கரெக்ட் பண்ணி போட்டுரும். ரோட்டர் வந்து கரெக்டாக கோருக்கு நேரில் நிற்கிற மாதிரி வச்சு போட்டுரும். கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். ரொம்ப ஷேக் இல்லாமலும் அதிகம் டைட் இல்லாமலும் கரெக்டான அளவில் வச்சு நம்ம அதை ஃபிட்டிங் பண்ணணும். இருந்த மாதிரியே நம்ம இப்போ ஃபிட்டிங் பண்ணிடுறோம். அடுத்து 4 ஸ்க்ரூவுமே நம்ம 4 மூலையிலையும் வச்சு ஏற்றிக்கிறோம். ஃபேனை வந்து இருந்த மாதிரியே ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேனை இயக்கி பார்க்கலாம். பவரில் போட்டால் இப்போ நம்ம பட்டனை போட்டு பார்க்க போகிறோம். இப்போ ரொட்டேட் ஆகுது, க்ளீனாக ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபேன் விசிறி எல்லாம் செட்டிங் பண்ணிவிட்டு ஓட்டி பார்ப்போம். இப்போ நாம் வலையை பூட்டிடுவோம். அதோட வலையை பூட்டிட்டு அதுக்கப்புறமா ரெக்கையை போட்டு பூட்டி ஓட்டி பார்த்துருவோம். இப்போ விசிறியோட வலையை வச்சுட்டேன். அடுத்து நம்ம அதை ஃபிட்டிங் பண்ணிவிடுவோம். அடுத்து வலையை போட்டதும் நம்ம விசிறியை மாட்டிடுவோம். இப்போ நம்ம இதை டைட் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்துருவோம். இப்போ ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓட்டி பார்த்துடலாம். இப்போ மின்விசிறியை நம்ம போட்டு பார்த்துருவோம். இப்போ ஃபேனை பாருங்கள். நல்லாவே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இதோட பிரச்சனையே. இப்போ நம்ம இதோட முன்கவரையும்
அடுத்தது பின் கப்பையும் மாட்டி விட்ருவோம். வேலை முடிஞ்சுது. இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஃபேன் மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி ஃபேன் இருந்தாலும் இதே மாதிரி பிரச்சனை தான் வரும். அதாவது ஃபேன் வந்து ஹம்மிங் சவுண்டு வரும். அடுத்து சுற்றாது. நம்ம ஃபேனை பிடிச்சி சுற்றினா கூட டைட்டாக பிடிக்கும். அது வந்து புஷ் ஷாஃப்ட் போயிடுனா அது வந்து அந்த ரோட்டரில் உரச ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது சுற்ற விடாது, பிடிக்கும். இதே பிரச்சனை தான் கம்பெனி ஃபேன் இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை. ஃபேன் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்கும். புஷ் ஷாஃப்ட்டை மாற்றிட்டிங்கன்னா அது வந்து கிளியராக ஓடும். அடுத்து புஷ்ஷை மாற்றிட்டு ஷாஃப்ட்டை மாற்றாம விட்டுட்டாலும் அல்லது ஷாஃப்ட்டை மாற்றிட்டு புஷ்ஷை மாற்ற விட்டாலும் ஒன்றை மாற்ற விட்டாலும் திரும்பவும் அது வேலை கொடுக்கும். அதனால் வந்து செட்டாக மாற்றிடுங்க. அது வந்து ரெண்டையுமே புஷ்ஷையும் ஷாஃப்ட்டையும் செட்டாக மாற்றிடுங்க. தனித்தனியாக மாற்றத்தெல்லாம் விட்டுடுங்க. அடுத்து ஒரு சைடு மாற்றுறது ஒரு சைடு விட்டு வருது நல்லா இருக்குது சொல்லி அந்த மாதிரிலாம் விடாதீங்க. மாற்றும் போது செட்டாக ரெண்டையுமே மாற்றிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.